ஆவரண சமுத்திரத்திலிருந்து பூமியை மீட்டு கொண்டு வருகிறார் பெருமாள். அதுக்கு அவர் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். இப்போ கேள்வி என்னன்னா, ஆவரண ஜலத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு இவர் ஏன் இந்த அவதாரம் எடுக்கணும்? வராகம்னு அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷில் போர் அப்படிமா, BOAR அப்படின்னு. தமிழில் சொல்கிறதா இருந்தால் கொம்புடைய பன்றி, முகத்திலே கொம்புகள் உள்ள ஒரு பன்றி இனத்தை சேர்ந்தது. அது பூமியை தோண்டி கிழங்குகளை எடுக்கும், கிழங்குகளை சாப்பிடும். அது ஆம்பிபயஸ், தண்ணிக்குள்ளேயும் வாழும், நிலத்திலையும் வாழும். இப்போ சமுத்திரத்துக்குள்ளே போய் பூமியை தூக்கணும்னா நீருக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு சரீரம், பூமியை தூக்குவதற்கு ஒரு பலசாலியான மூக்கு, கொம்புகள் வேணும். அதுக்கு தான் அவர் அந்த வராகம் என்ற அவதாரம் எடுத்தார். இருந்திருந்து ஒரு பன்றியாக போய் பிறக்கணுமா, ஒரு நல்ல ஃபிகராக அவர் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவானுடைய படைப்பிலே தாழ்ந்தவை என்று ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவனுடைய படைப்பிலே அனைத்தும் அவனுடைய பிள்ளைகள், அவன் செல்வங்கள். கீதையில் கண்ணன் சொல்கிறான், பெயர்கள் என்று நாட்டிலே நடமாடக்கூடியவை அனைத்தும் என் பெயர்கள் தான். மரம்னு சொன்னால் அது அவனைத்தான் குறிக்கும், உபனிஷதங்கள் சொல்லுது. நாயின்னு சொன்னால் அது அவனைத்தான் குறிக்கும், அந்த நாயினுடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற பரமனை குறிக்கும். அப்போது நீங்கள் கடவுளை ஏசணும் வையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை இல்லை, அது தெரிஞ்சுக்கங்க. நீங்கள்